புதிய ஏற்பாட்டின் அநேக பக்கங்களிலே நாம் காண முடியும். If you read Hebrews chapter 12 verse 11, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, there we read that the discipline that comes from the Lord for a moment may not be joyful but sorrowful. இந்த இடத்திலே தேவன் நம்மை சிட்சிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வரக்கூடிய அந்த நிகழ்வானது ஒருவேளை நமக்கு வலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். But you need to have the genuine joy in the Lord even in the midst of that sorrow. அப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியிலும் தேவனுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான சந்தோஷத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். And if you read 2 Corinthians chapter 6 verse 10, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, Apostle Paul spoke of how he balanced between the suffering and the joy. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எவ்வாறு அங்கே சமநிலைப்படுத்தினார் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். There he says that though I am going through the trials as being it is sorrowful, yet always I am rejoicing. இங்கே சொல்லும் பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடுகளானது துக்கமுடையதாக இருந்தாலும் நான் அதிலே சந்தோஷப்படுகிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். If trials being sorrowful, yet always I am rejoicing. அங்கே பாடுகளானது எப்பொழுதுமே துக்கம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது, இருப்பினும் நான் அதிலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். Yes, Paul balanced the sorrows in the suffering with the joy in the Lord. அங்கே பவுல் அப்போஸ்தலன் பாடுகள் மத்தியிலே அங்கே துக்கத்தை சந்தோஷம் என்கின்ற அந்த காரியத்தோடு கூட சமநிலைப்படுத்துகிறதை அங்கே படிக்கிறோம். If you read Acts chapter 16 verse 25, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே படிக்கும் பொழுது, especially we read about Apostle Paul and Silas, they were singing praises to the Lord from the Philippian jail. அங்கே பிலிப்பியர் காவலில் இருந்து பவுலும் சீலாவும் அங்கே தேவனை துதிக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். Yes, to be in a jail is a sorrowful thing. அங்கே சிறையில் இருப்பது என்பது அது துக்ககரமான ஒரு நிகழ்வு. Yet they were able to sing praises to the Lord. They were rejoicing in the Lord in the midst of that suffering. அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலும் தேவனை துதித்து அங்கே பாடக்கூடியவர்களாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். Yes, balancing between the pain involved in the suffering and the joy in the Lord. அங்கே அதாவது பாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் தேவனுக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அங்கே சமநிலைப்படுத்தக்கூடியதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். That is what Apostle Peter once again emphasizes in the verses that we read this evening. இந்த சாயந்திர வேளையிலே நாம் படித்த அந்த வசனத்திலே இதைதானே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்திலே அங்கே குறிப்பிடுகிறார். Peter says here, பேதுரு சொல்லுகிறார், greatly rejoice when they are distressed by various trials. அங்கே பல வகையான துன்பங்களினாலே நீங்கள் அதாவது பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். Yes, greatly rejoice when you are distressed by various trials. பலவிதமான சோதனைகளில் நீங்கள் துக்கப்படும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். I want you to consider two important words that are used there. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இரண்டு முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Number one, distress that comes out of the trials. அங்கே முதலாவதாக சோதனையின் மூலமாக வரக்கூடிய அந்த துக்கம். Yes, pain and the grief that comes out of the suffering. அங்கே சோதனைகள் மத்தியிலே வரக்கூடிய துன்பங்களும் அங்கே வேதனைகளும். So Apostle Peter doesn't deny the distress or the pain that comes from the suffering. அங்கே பாடுகளினோடு வரக்கூடிய துன்பத்தையும் வலிகளையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. And the second word that I want you to notice there is, இரண்டாவதாக நான் குறிப்பிடுகிற வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டியது, greatly rejoice.
மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். Yes, look at that, how he balanced between the distress and the joy in the Lord as a child of God. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் இங்கே பேதுரு அங்கே துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எவ்விதமாக சமநிலைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். So that is what I just want to emphasize from these two verses that we read this evening. இந்த சாயந்திர வேளையிலே நாம் படித்த இந்த இரண்டு வசனங்களிலிருந்து இதைதானே உங்களுக்கு சுட்டிக்காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். Pleasure in a world of perils and pain. நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது துன்பத்தினாலும் வலிகளினாலும் நிறைந்ததாக இருக்கிறது. And how can we have joy in that world? இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? So as we consider these two verses here, இந்த இரண்டு வசனத்தை நாம் இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது we need to clearly understand what the trials are, at the same time what the joy is. இந்த சோதனை என்பது என்ன, அதே சமயத்திலே சந்தோஷம் என்பது என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Now when we understand how Peter talks about trials and the joy, then that will motivate us to have a fresh understanding about how to rejoice in the midst of our trials. ஆகவே இங்கே பேதுரு சொல்லக்கூடிய இந்த சந்தோஷத்தையும் சோதனையையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்குள் மேலும் மகிழ்ச்சி அடைய சந்தோஷமாக வாழும்படியாக புது வகையான உற்சாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. First of all, let us see what Peter speaks about the trials. முதலாவதாக இந்த சோதனையை குறித்து பேதுரு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். Now if you consider the words there, we understand the first thing that he talks about the trial. இந்த இடத்திலே முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது he says that trials are necessary. சோதனைகளானது அவசியமான ஒன்று என்று சொல்லுகிறார். Yes, number one, the trials are necessary in the life of the children of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. He says that our loving Savior takes all whom he loves through the trials. நம்முடைய அன்பான இரட்சகர் அவரை நேசிக்கக்கூடியவர்களை இந்த பாடுகளோடு எடுத்து செல்கிறார் என்று சொல்லுகிறார். So the trials are the part and parcel of the life of a child of God. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சோதனை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. Even we read about our Lord Jesus Christ in Hebrews chapter 5 verse 8. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் he learned obedience through the suffering. 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. Yes, he learned obedience through the suffering. அங்கே பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Yes, as the Lord Jesus was on this earth, the trials was a part of his life. இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் இருக்கும் பொழுது பாடுகளானது அவருடைய வாழ்க்கையின் அங்கமாக காணப்பட்டது. And even when we read Hebrews chapter 12 verses 6 and 8, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது there we clearly read and understand like this. இவ்விதமாக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Those whom God loves, he disciplines. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. And the father scourges every son. அதாவது பிள்ளையை தண்டிக்காத தகப்பன் இல்லை என்று அந்த இடத்திலே பார்க்கிறோம். Yes, so as we are the children of God, the scourging from the Lord, the trials that is there in the life of everyone are necessary. It is a part of our life. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த சோதனைகளானது ஒரு அங்கமாக இருக்கிறது. அது நமக்கு அவசியமான ஒன்றாகவும் காணப்படுகிறது. In John's Gospel chapter 16 verse 33, யோவான் 16:32 வசனத்திலே
33வது வசனம். The Lord said, in the world you have tribulations. இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்கிறார். Yes, that is the world in which we are living. இப்படிப்பட்ட உலகத்தில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். A world of perils and the pain. அதாவது பாடுகளும் அழிவும் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். Now when you read Acts chapter 14 verse 22, அப்போஸ்தலர் 14:22வது வசனத்திலே, through many tribulation we must enter into the kingdom of God. நாம் अनेक உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். So when you consider all these verses, and especially the verse that we read from Peter, it is very clearly stated that the trials are necessary in the life of a child of God. ஆகவே நாம் படித்த இந்த வசனங்கள், குறிப்பாக பேதுருவினுடைய இந்த வசனங்களிலும் நாம் பார்த்தது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. Therefore in chapter 4 verse 12, Apostle Peter says, ஆகவே 1 பேதுரு 4:12 சொல்லுகிறது போல, do not be surprised when the fiery trials comes into your life. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். Do not be surprised. It is necessary. It is the part of your life. இது ஏதோ புதுமை என்று திகைக்காமல் இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக காணப்படுகிறது. So this evening, let me make it very clear. Trials and sufferings are necessary in the life of a child of God. ஆகவே இந்த சாயந்திர வேளையிலே நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் சோதனைகளும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. That's the reason why Spurgeon said once like this. அதனாலே தான் ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர் ஒரு முறை விதமாக சொன்னார், not only the trials but also the distress are necessary in the life of a Christian. சோதனைகள் மட்டுமல்ல, பாடுகளும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவசியமுள்ள ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார். If the Christians do not have such sufferings, ஒரு தேவனுடைய பிள்ளை இவ்விதமான பாடுகள் இல்லை என்றால், number one, he will grow proud. முதலாவதாக அவன் பெருமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. Number two, he will not be able to relate with others, those who are suffering. இரண்டாவதாக தன்னை பாடுபடக்கூடிய மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலைமை அவனுக்கு வந்துவிடும். Number three, he will miss the lessons that he can learn in no other way. மூன்றாவதாக அவன் எந்த விதத்திலும் கற்றுக்கொள்ள முடியாத அந்த பாடத்தை அவன் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவான். So the sufferings are necessary. That is what Spurgeon made very clear. அதனாலே நம் வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். And we know about Martin Luther. மார்ட்டின் லூதரை பற்றி நமக்கு தெரியும். He said like this. அவர் இவ்விதமாக சொன்னார், affliction is the best book in my library. என்னுடைய நூலகத்திலே பாடுகள் தான் மிக சிறந்த புத்தகமாக இருக்கிறது என்று சொன்னார். So this evening, let me make it very clear to everybody, those who listen me, that the Lord makes it very clear that trials are necessary in the life of every child of God. ஆகவே இந்த சாயந்திர வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் குறிப்பாக சொல்லுவது என்னவென்றால், இங்கே வேத வசனம் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாடுகள் அத்தியாவசியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. The second thing that we learn about trials here is, இரண்டாவதாக இந்த சோதனைகளின் மத்தியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், trials are purposeful. சோதனைகளானது அது நோக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. They are purposeful. அவைகள் நோக்கமுடையதாக இருக்கிறது. The Savior who loves us
take all whom he loves through the trials to refine their faith. நம்மை நேசிக்கக்கூடிய நம்முடைய இரட்சகர் அவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த பாடுகளினோட எடுத்து சென்று அவர்களை அங்கே சுத்தமாக்கக்கூடியவராக இருக்கிறார். Yes, that is the purpose which is stated in verse 7. அப்படிப்பட்ட நோக்கம்தான் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. Yes, the Lord wants to refine your faith as he takes you through various trials that comes in your lives. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல வகையான சோதனைகளினோட ஆண்டவர் நம்மை எடுத்து செல்லும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே புடமுடக்கூடியவராக இருக்கிறார். Yes, refining your faith. நம்முடைய விசுவாசத்தை அங்கே அவர் புடமிடுகிறார். So listen me carefully here. ஆகவே என்னை கவனமாக இந்த இடத்திலே கேளுங்கள். Faith is at the very heart of the Christian life. விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அது இதயத்தை போன்றதாக இருக்கிறது. Yes, faith is very important in relation to every child of God. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. We know that we are saved by faith. நாம் அறிந்திருக்கிறது போல நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். We walk by faith. நாம் விசுவாசத்தினாலே நடக்கிறோம். And in Hebrews chapter 11 verse 6 we read that without faith it is impossible to please our God. எபிரேயர் 11:6 நாம் படிக்கிறது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று படிக்கிறோம். So as we consider the Christian life, faith is something that is very important in each of our lives. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. So that's the reason why Apostle Peter says, when the trials are allowed in your life, God's purpose is that to refine your faith. அதனாலே தான் பேதுரு இந்த இடத்திலே சொல்லும் பொழுது பாடுகளும் சோதனைகளும் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பது நோக்கம் என்னவென்றால் அதனாலே நம்முடைய விசுவாசமானது அங்கே புடமிடப்படக்கூடியதாக இருக்கிறது. If you carefully look at verse 7 here, 7வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் there Apostle Peter is making a contrast as well as a comparison. இந்த இடத்திலே 7ஆம் வசனத்திலே எதிர்மறையான காரியத்தையும் அங்கே ஒற்றுமையும் இந்த இடத்திலே காட்டுகிறார். Or in other words, அல்லது இன்னொரு விதத்திலே Peter contrasts faith with gold. At the same time, Peter compares faith with gold. முதலாவதாக இங்கே பார்க்கும் பொழுது முதலாவதாக அங்கே எதிர்மறையாக சொல்லுகிறார். எதோடு என்றால் விசுவாசத்தையும் பொன்னையும் எதிர்மறையாக முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது இந்த விசுவாசத்தையும் இந்த பொன்னையும் அங்கே ஒன்று சேர்த்து சொல்லுகிறார், ஒற்றுமைப்படுத்துகிறார். Yes. Yeah, look at how Peter contrasts faith with gold. இங்கே முதலாவதாக எந்த விதத்திலே பேதுரு இந்த விசுவாசத்தையும் இந்த பொன்னையும் எதிர்மறையான விதத்திலே சொல்லுகிறார் என்று பாருங்கள். He says that faith is more precious than the gold because gold is perishable. விசுவாசமானது பொன்னை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றது, ஏனென்றால் பொன்னானது அழியக்கூடியதாக இருக்கிறது என்று அங்கே எதிர்மறையாக சொல்கிறார். But faith will not perish. ஆனால் இந்த இடத்திலே விசுவாசம் அழிந்து போகாது. The gold perished, but the faith never perished. பொன் அழிந்து போகும், ஆனால் விசுவாசமோ அழிந்து போகாது. Not only that, அது மாத்திரமல்ல, gold cannot take you to heaven, but the faith can take you to heaven. இந்த பொன்னானது உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லாது, ஆனால் விசுவாசமோ உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. And at the same time, அதே சமயத்திலே all the gold in the world is worthless in the very moment that you die.
நீங்கள் மரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா அங்கே பொன்களும் அங்கே மதிப்பற்றதாகி விடுகிறது. Yes, all the gold in this world is worthless when you stand before the Lord. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொன்களும் அங்கே மதிப்பிழந்ததாக ஒன்றுமில்லாததாக மாறி போகிறது. But only the faith will do on that day for you. ஆனால் அந்த நாளிலே உங்களுக்காக நிற்பது விசுவாசம் மாத்திரமே. That's the contrast that Peter makes clearly here between the faith and the gold. இப்படிப்பட்ட விதத்தில் தானே பேதுரு பொன் மற்றும் விசுவாசத்தின் இடையே இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார். And then he makes a comparison between faith and God. அதற்கு பிறகாக விசுவாசத்தையும் பொன்னையும் அந்த இடத்திலே ஒப்பிட்டு சொல்லுகிறதை இந்த இடத்திலே படிக்க முடியும். Yes, what is the comparison made here? இந்த இடத்திலே எவ்விதத்திலே அங்கே ஒப்பிடுகிறார்? Both are refined by the fire. இரண்டுமே அக்னியினால் சோதிக்கப்படும். Both are tested and proved. இரண்டுமே சோதிக்கப்பட்டு அங்கே நிரூபிக்கப்படுகிறது. Yes, now when it comes into our faith, இப்பொழுது நம்முடைய விசுவாசத்திற்குள் வரும் பொழுது, when God tests our faith, தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் போது, he wants the dross to be removed from it so that the pure faith will be manifested. இங்கே அந்த நெருப்பினோட சோதிக்கப்படும் பொழுது அழுக்கு எல்லாம் நீக்கப்பட்டு அங்கே சுத்த பொன்னாக அங்கே பிரகாசிக்கும்படியாக அதை செய்கிறார். Yes, how God does it in our lives? தேவன் எவ்விதத்திலே இதை செயல்படுத்துகிறார்? He does it by putting each one of us in the furnace of trials and affliction. இங்கே பாடுகள் மற்றும் சோதனை என்கின்ற அந்த நெருப்பு சுவாலையிலே நம்மை போட்டு அந்த இடத்திலே நம்மை அங்கே சோதிக்கக்கூடியவராக புடமிடக்கூடியவராக இருக்கிறார் தேவன். Yes, the Lord puts us into the furnace of affliction and remove all the dross from our faith, and the pure faith is revealed and proved. ஆகவே இந்த இந்த சூளைக்குள்ளே தேவன் நம்மை போடுவதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஒட்டி கொண்டிருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டு நம்முடைய விசுவாசமானது அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அங்கே தேவனுக்கு முன்பதாக வெளியேறப்பட்டதாக வந்து நிற்கிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். Genuine faith will grow more stronger and stronger and stronger through the trials. இந்த பாடுகள் மத்தியிலே உண்மையான விசுவாசமானது மென்மேலும் மென்மேலும் அங்கே வலிமை அடையக்கூடியதாக இருக்கிறது. Yes, dear brothers and sisters, that is what the Lord wants to accomplish through each of our lives when he allows the trials in our lives. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே செயல்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் நம்மை இந்த இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக நம்மை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். Many of us are very, very familiar with George Muller. ஜார்ஜ் முல்லரை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். A great man of faith. விசுவாசத்தில் மிகப்பெரிய மனிதன். His faith was proven and refined through many afflictions and trials. அநேக பாடுகள் மத்தியிலே அவருடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அந்த இடத்திலே அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. Now when you consider the life of George Muller, ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது he housed and clothed and fed over 2,000 orphans at a time by faith and prayer. அங்கே 2000க்கு மேற்பட்ட அந்த அநாதை பிள்ளைகளை போஷிக்கக்கூடிய அந்த காரியத்திலே விசுவாசத்தில் மாத்திரமே அதை செயல்படுத்தினவராக இருக்கிறார். He went through severe times of trials in many occasions. அநேக நேரங்களிலே
விசுவாசத்தின் அதிகப்படியான சோதனைகளுக்குள்ளாக அவர் சென்றிருக்கிறார். Sometimes there were funds only for few days. சில நாட்களிலே அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பணமானது சில நாட்கள் மாத்திரமே அங்கே இருக்கக்கூடியதாக இருந்தது. Some other times the needs were met on the very day. சில நேரங்களிலே அந்த நாளுக்கு ஏற்ற தேவைகளானது சந்திக்கப்பட்டது. And few other days the exact time in which the children were sat to eat, that was the moment the need was met. சில நேரங்களிலே அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் தானே அது அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. He went through severe times of trials in his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக கோரமான பாடுகளினோட சோதனைகளோடு அவர் கடந்து சென்றார். This man of faith wrote like this. இந்த விசுவாச தேவ மனிதன் இவ்விதமாக எழுதினார். Lord gives faith for the very purpose of trying it. நாம் அதை முயற்சி செய்யும்படியாகவே தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று சொன்னார். God gives the faith for the very purpose of testing it. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பது எதற்காகவென்றால் சோதிக்கும்படியாகவே அதை கொடுக்கிறார். And through that he wants to glorify his name through our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் அப்படி செயல்படுகிறார். It is through the trials that we enjoy the blessings of God. At the same time, others are also blessed through it. இந்த பாடுகளின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக மற்றவர்களும் அந்த இடத்திலே உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். As we exercise our faith in the midst of trials, இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் இந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது it is strengthened and it become more stronger and stronger. அது நம்மை பலப்படுத்துகிறது, மேலும் மேலும் நம்மை அங்கே உறுதிப்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. And that is what the purpose of God when he allows trials in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகளை அனுபவிப்பதனுடைய நோக்கம் இதுவாக இருக்கிறது. So my dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, we go through times of trials, even nowadays as we face the threat of this coronavirus. நாம் இப்படிப்பட்ட பல வகையான சோதனைகளோடு செல்லும் பொழுது, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற இந்த பாதிப்புக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த சமயத்திலும் it's our responsibility to understand that it is purposeful. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் இது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. God wants to refine us. தேவன் நம்மை சுத்திகரிக்க அவர் ஆசை கொண்டிருக்கிறார். God wants to make each one of us stronger and stronger in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரையும் மேலும் மேலும் வலுப்படுத்தும்படியாக அவர் இதை அனுமதிக்கிறார். So first of all, trials are necessary. முதலாவதாக இந்த சோதனைகளானது அவசியமான ஒன்று. Number 2, trials are purposeful. இரண்டாவது, சோதனைகளானது தேவையான ஒன்று. Number 3, மூன்றாவதாக, trials are temporary. சோதனைகள் தற்காலிகமானது. Trials are temporary. சோதனைகள் தற்காலிகமானது. If you look at the words here, there is a very specific expression used. இங்கே நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான அழுத்தம் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. For a little while. கொஞ்ச காலம். You may think that what this little while mean. இந்த இடத்திலே இந்த கொஞ்ச காலம் என்றால் என்ன என்று நீங்கள் திகைக்க கூடும். What does that really mean? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? Some of you may say like this.
உங்களில் சிலர் இவ்விதமாக சொல்லக்கூடும், I am going through the trials almost for 10 years. நான் ஏறக்குறைய 10 வருடங்களாக நான் பாடுகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறேன். I am going through the trials for 20, 30 and 35 years. நான் 20, 30, 35 வருடங்களாக பாடுகளுக்குள் நான் சென்று கொண்டுதான் இருக்கிறேன். Then what do you mean by little while? அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்ச காலம் என்றால் அர்த்தம் என்ன? That is something we all need to understand this evening. இந்த சாயந்திர வேளையிலே இந்த காரியத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். When Apostle Peter used the word little while in relation to our trials, இங்கே சோதனைகளோட கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கொஞ்ச காலம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது, this little while is in comparison to eternity. இந்த கொஞ்ச காலம் என்பதை இங்க பேதுரு நித்தியத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Yes, the little while refers to our life on the earth in comparison to the eternity that we are going to spend with our Lord. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய படக்கூடிய பாடுகளோடு கொஞ்ச காலம் என்று சொல்லிவிட்டு நித்திய காலமாக தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த இடத்திலே அதை சொல்லுகிறார். Apostle Paul very clearly expresses this idea in 2 Corinthians chapter 4 verses 17 and 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவாக சொல்லுகிறார். There he says that this light affliction is momentary. இந்த கொஞ்சகால பாடுகள் அது கொஞ்சகால பாடுகள் அது நித்தியமானது கிடையாது, தற்காலிகமானது என்று சொல்லுகிறார். And then he says that the glory is beyond comparison. ஆனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய மகிமையானது அதை காட்டிலும் மேலானது என்று சொல்லுகிறார். ஒப்பிடத்தக்கது என்று சொல்லுகிறார். Yeah, then he goes on to say we do not look into the things that are seen. நாம் காணக்கூடியதை நோக்கிக் கொண்டு அல்ல, instead we need to look into the things that are not seen. காண முடியாததை காணக்கூடாததை நாம் எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். When he makes things very clear when it comes into the last part of the verse, அங்கே அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே வரும்பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார், things that are seen are temporal. நாம் காணக்கூடியவைகள் தற்காலிகமானவைகள், but the things that are not seen are eternal. ஆனால் காணக்கூடாததோ நித்தியமானது என்று சொல்லுகிறார். So when he talks about momentary, temporary things in the world, it is always in comparison to the eternity that we are going to spend with our Lord forever and ever. ஆகவே இந்த தற்காலிகமான காரியங்களோடு அங்கே நித்தியமான காரியத்தோடு ஒப்பிடும் பொழுது இவைகள் அனைத்தும் கொஞ்ச காலம் என்றும் அவைகள் நித்தியமானவைகள் என்றும் அந்த இடத்திலே ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. So this evening it should be an encouraging thought for each one of us. ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் இது உற்சாகமூட்டும் சிந்தனையாக இருக்கட்டும். Trials are temporary, but our salvation is eternal. இந்த பாடுகளானது கொஞ்ச காலம், ஆனால் நம்முடைய ரட்சிப்போ நித்தியமானதாக இருக்கிறது. When our Lord Jesus comes in glory, we are going to spend all eternity with him forever and ever. நம்முடைய இரட்சகர் மகிமையிலே வரும் பொழுது அவரோடு கூட நாம் நித்திய காலம் மகிமையிலே நாம் வாழ போகிறோம். Our present trials, no matter how great they are, இப்பொழுது இந்த தற்கால பாடுகள் எவ்வளவு வலிமையுள்ளதாக இருந்தாலும் கூட, all those things will pale away in significance of the light of the eternity that is going to be enjoyed by all his children. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அனுபவிக்க போகக்கூடிய அந்த சந்தோஷத்தின் அந்த வெளிச்சத்திலே இவைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போகக்கூடியதாக காணப்படுகிறது. My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, since my time is up, let me conclude here. இந்த இடத்திலே என்னுடைய நேரம் முடிகிறபடினாலே இந்த இடத்திலே நான் நிறைவு செய்கிறேன். Whatever be the kind of trials that comes in our life, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட, no matter how big they are, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், when it is compared to the eternity that we are going to spend with the Lord, that is temporary. நித்தியமாக தேவனோடு கூட நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையோடு இது ஒப்பிடும் பொழுது இவைகள் தற்காலிகமே.
This will help us to have joy even in the midst of our pain in this world. இவைகள் இந்த உலகத்திலே பாடுகள் வலிகளின் மத்தியிலும் நாம் தேவனுக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. If we really understand and focus on the shortness of time and the eternal glory which is awaiting for each one of us, that really helps us to have the real, genuine joy in the Lord in the midst of our pain. இந்த தற்காலிகமான அந்த காரியத்தை நாம் நித்தியமாக தேவனோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையோடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலக ரீதியாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாடுகளின் மத்தியிலும் நாம் தேவனுக்குள் சந்தோஷம் உடையவர்களாக நாம் வாழும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறது. So as we really understand what these trials are, and also as we continue to understand what this joy is, my dear brothers and sisters, it should motivate each one of us to rejoice in the Lord. ஆகவே இந்த பாடுகள் என்ன என்பதையும் இந்த சந்தோஷம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்திலே இந்த பாடுகள் மத்தியிலும் நாம் தேவனுக்குள் சந்தோஷம் உடையவர்களாக நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இது காணப்படுகிறது. Trials are necessary. அங்கே சோதனைகளானது அவசியமான ஒன்று. Trials are purposeful. சோதனைகளானது தேவையானது. And trials are temporary. மேலும் சோதனைகளானது தற்காலிகமானது. As we understand these three things from these verses, it should really encourage us to understand the nature of trials and rejoice in the Lord in the midst of all the sufferings that comes in our lives. ஆகவே இந்த பாடுகளினுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்தில் நம் வாழ்க்கையில வரக்கூடிய எப்படிப்பட்ட அது கொடூரமான சோதனைகளாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த உற்சாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. May the Lord help each one of us with this word, and His name alone may be glorified. இந்த வசனங்கள் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துவாராக. தேவனுடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். Amen. ஆமென். We once again thank God for this meeting, which has another Bible study which has come to an end. What we have learned is from 1 Peter chapter 1, verse 6 and 7. And it says that trials are necessary, trials are purposeful, and trials are temporary. And we should understand that trials are very important so that we can God is refining us in all these. We thank you, Evangelist Shaiju Varghese, for joining us and teaching us some valuable lessons from the Word of God, which would be useful for us to open our Bibles and put in more effort and learn it in the future for the glory of God. May the Lord use you more in the days to come. We thank you, dear brother Shaiju. And also, we thank dear brother Evangelist Silas for translating in Tamil. We also glorify God for him. Thank you, brother Silas, too. Next Saturday, we also have the same subject, and every Saturday, this subject would be will be taking place, and till God wills. So may we invite all of you to join with this Bible study. Also, we have tomorrow Evangelist Joseph Rajan from Coimbatore. He will be joining us to take the Obadiah subject, the book from the book of Obadiah, as he has already taken 2 classes, and tomorrow is a 3rd class, and we look forward with it. God willing, tomorrow it will happen. And we are recording all these messages, and it will be uploaded in the heading of Kodambagan Christian Assembly in YouTube, so that if you want to see and understand these verses better, you can go to the YouTube and type Kodambagan Christian Assembly, and we can learn more from the Word of God. And if we have missed out any verses, we can understand these better. And also,
every evening till June 5th. Till now, more than that also may happen if God wills. Till June 5th, we have a visiting brother, servant of God, a teacher or an evangelist will be taking the Bible study, and we invite every one of you and ask your friends from your church circles and also others who are saved to come and learn from the Word of God so that God's name may be glorified. Now, we thank you all from India and different parts of the world for joining in and being in this Bible study. Thank you once again for your time you have invested in God. May God bless you abundantly. And for the closing of the meeting, the Bible study, I request from Royapuram Christian Assembly, Brother Prabhakar Tangaraj, Royapuram Assembly, Chennai. Prabhakaran Tangaraj, please close in with prayer. ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவர் மூலமாக நீர் எங்களை ரட்சித்தமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக அருமையான சகோதர ஷைஜு வர்கீஸ் அவர்கள் மூலமாக 1 பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து 6-7 வசனங்களிலிருந்து அநேக சத்தியங்களை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக விசுவாசிகளாகிய எங்களை ஆண்டவரே தேவனுடைய கரத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அதற்கு முந்தின வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே அது நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். இருந்த போதிலும் துக்கப்பட வேண்டியது, துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். சோதனைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது அது அவசியமானது, அது நோக்கமுள்ளது, அது தற்காலிகமானது என்று சொல்லி நாங்கள் அதிலிருந்து விளக்க கேட்டோம். ஆண்டவரே எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின்படியாக இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம், நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது இவைகள்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். பலவிதமான பாடுகள் சோதனைகள் மத்தியிலே விவிதமான உற்சாகம் விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது. இந்த நாளிலே பங்கு பெற்று உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அருமையான சகோதரனை எடுத்து நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மொழிபெயர்த்த அருமையான சகோதரர் சைலஸ் அவர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து அருமையான சகோதரர் ஷைஜு வர்கீஸ் அவர்களையும் சகோதரர் சைலஸ் அவர்களையும் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பாரத்தை கொடுத்து விதமாய் ஒழுங்கு செய்த கொடம்பாக்கம் கிறிஸ்துவ சபையாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் இந்த விதமான கூட்டங்கள் நடைபெற்று வருகிறதற்காக விசுவாசிகளின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இவைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுத்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படியாக நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக தைரியமாக ஆண்டவரை எப்பொழுதும் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்து ஆண்டவரை எங்களுடைய ஓட்டத்தை நல்ல முறையிலே ஓடி முடிக்க வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேலையிலும் எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை வழி நடத்தி அருளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Brother Prabhakaran. We thank you very much for the prayer. Once again, this is Santosh Johnson signing off from Kodambakkam Christian Assembly. Thank you all very much. God bless you. God bless you.